கருப்பு பார்க்க குடிக்கிறேன் அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நாடகம் பார்க்க குடிக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க வந்து இருக்கோம் அண்ணாச்சி வச்சு வந்து இருக்கோம் அண்ணாச்சி எல்லோருமே நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். வணக்கம் வணக்கம் ப்ரோ. இதுல எத்தனை பேர் தண்ணியை போட்டு வந்த? சரி, தண்ணி அடிச்சாலாம் கை தூக்குங்க. கலை இதான் தமிழ் மூத்திரத்தை குடி. கலை உண்மையா பேசுற ஒரே ஒரு உறவுனா தமிழ் உறவுகள் தான். வாழ்த்துக்கள். லைவ் அப்படி சொல்லணும். பொம்பளை நினைச்சிட்டாங்க என்னைய. விழா கமிட்டியா காணா? விழா கமிட்டியார் வாங்க. மொட்டை எடுத்து சந்தனம் தேய்க்கணும். கலை விழா கமிட்டி சிமுண்டு மூட அள்ளுதடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணே. அண்ணே நீ தான் நேர்த்திக்கடன் போடுற. நேர்த்திக்கிறேன். வானே வானே, சும்மா ஒன்றும் செய்ய மாட்டேன். வா. யானை நிற்கும் போது பாகம் நின்னா ஒன்றும் செய்யாது. ஓ சின்ன புத்துரா, தம்பி வாடா. உன் மயனை வர சொல்லு. மயன் தானே தம்பியா? வாவோடு அத்துருவேன். வாவோடு பயலுகடா. ஆரம்பித்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய ஆசிரியர் வேந்தம்பட்டி பிஎஸ்எஸ் நாகலிங்கம் அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்கத்திற்கும் தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு மாலை அணிவித்து முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்திய கலைஞர் அன்பு வாத்தியார் எங்களது திண்டுக்கல் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னாடி போத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளத்து கொண்டிருக்கிற அன்பு அண்டன் இன்பச்செல்மாம் அவர்களுக்கு முன்னாடி போத்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இப்போ எனக்கு ஏதாவது என்ன ஏன் போடு? நான் தானே கோயில் மாடு. எல்லாரும் போடணும். அருமை. மாலை இப்படி கட்டக்கூடாது, இன்னும் குதவலை கட்டணும். மலர் மாலை இனத்தை கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தாருக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அண்ணே இங்க வாங்கனே. நீங்க தான் நாடகம் வைக்கிறிய. உண்மையிலேயே உங்களுக்கு எந்த குறையும் வராது. கருப்பையும் காப்பாற்றி தரேன். ஒரு 2001 தச்சனை வச்சுட்டு போ. சரி சரி. இப்போ லேசாக கம்பு கூட்டு வேறுக்குமே. வே உமையர் தங்கம் குருள் லட்சுமி ஊனா கவிராஜ் ஊனா செல்வ கணேஷ் குடும்பத்தார் சார்பாக இந்த பிரார்த்தனை நாடகம் நடத்தினாலும் எங்களுக்கு மலர் மாலை நிறுத்து பொன்னாடி போத்து இந்த வட்டாப்புல ஐயா இங்க பிளாக்கில் சரக்கு ஓட்ட மாட்டா. உள்ள போங்க. உள்ள வையா ரைடியா. ஹலோ எக்கோ இங்க ஒரு சாங் பாடிக்கிறேன். கூட்டரவ கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. அழுவந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே தீத்தக்கரே. வாத்தியார் குலவு ஓட்டவனே அந்த பாட்டு நான் வந்துருச்சு. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கிச்சரா கிச்சரா கூடிருக்கே ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அழுவது கூடிருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே. கூட்டரம்ப கூடிருக்கே ராஜா ராணி ஆட்டம் பார்க்க.
ரெண்டு பூட்டி சாயங்கால போற வண்டியை ஏமாமா அருகில போற வண்டியே மாமா நம்ம கருப்பே வாஜலுக்கு ஏழலமாமா நம்ம கருப்பே வாஜலுக்கு ஏழலமாமோ ரொம்ப கூடியிருக்கேன் கொண்ட ரொம்ப கூடியிருக்கு என்ன தெரியல அப்படியா மாத்தி அடிச்சிட்டாங்களா மதிப்புக்குரிய மூர்த்தி அமைச்சர் அப்ப இதை யார் அடிச்சா எதுக்கு பாட்டை கெடுத்தீங்க அவன் இந்த பாட்டு 12,000 ரூபா காசை கொடு உண்மையிலே இல்லை நான் சொல்லிடுறேன் ப்ரோ இதை விடுவேன் எப்போ இது டோல்கட்டு இல்லை இப்போ இது பெட்டின்னு நினைச்சீங்களா எல்லாரும் அம்மிக்கல் நினைச்சீங்களா ஏய் மருது பின்னாடி முள்ள வெட்டி ஆடடா பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான ஒரே வார்த்தையில உங்க எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுவேன் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் இரவு வணக்கம் ஒளி ஒளி ஸ்ரீராம் ஸ்ரீராம் கேமராமேன் ஸ்ரீராம் மதுரை 14 வாழ்த்துக்கள் ப்ரோ ஓனர் எங்கப்பா ஓனர் அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் இந்த மைசெட் உரிமையாளர் சத்தியமாக உண்மை கைதட்டலாம் வெளியூர்ல இருந்து வந்தாலாம் கைதுங்க அப்படியே அதுல வாக்கிங் போங்க யாராருக்கு நீர் எப்படி போகுதுன்னு பார்ப்பான் உடல் பயிற்சி கண்டிப்பா தேவை அந்த உடல் பயிற்சி செய்கிறாள்லாம் நைட்டு பூரா புல் சரக்கு அடிக்கிறது காலையில் உடல் பயிற்சி போனால் எல்லாமே தீர்ந்துருமாக்க மைத்த தீரும் பொண்டாட்டிகளை தாங்க முடியும்னா வண்டி ஓட்டு எலும்பு சூம்பு டைவர்ஸ் பண்ணிட்டு பேக் ஷாட் அடிக்கலாம் கட்டுன மனைவிதான் தாய்க்கப்புறம் தாரந்தான் கைதட்டலாம் கோயிந்தோ ஏய் ஏன் கோயில போடுற சித்திர மாசம் சித்திர திருவிழா இந்த மதுரில் கேட்டுக்க தண்ணி கோயிந்தோ ஹரி கோயிந்தோ 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 இது நாடகமா சித்திர திருவிழா ஓ சரி என் மேல தவறு கிடையாது மஞ்சள் நோட்டீஸ் மேல தான் தப்பு சித்திர திருவிழாவுக்கு தண்ணி பீச்சி எடுக்கக்கூடிய பக்த கோடிகளே கோபத்தில் வர்ற அழகருக்கு கோபத்தை தணிக்க வைக்கிறனாலதான் இந்த தண்ணி பீச்சு இளவட்ட பயபுரம் தண்ணி பீச்சு எங்கடா அடிக்கிற திஸ் மடுவு நோ எங்க லேடிஸ் இருக்கு அங்கேதான் அடிக்கிறாங்க முதல்ல எங்க ஐயா காலத்தில் தண்ணி பீச்சு அடிப்பாங்க முக்கிட்டு இப்படி பீச்சுறதுக்குள்ள அங்கன போய் சின்ன பிள்ளை மூத்துற மாதிரி விழுகும் இப்ப 10 இன்ச்சு மோட்டரை செட் பண்ணிட்டேன் பர்றன்னு அடிக்கிறேன் பொம்பளை பிள்ளை ஷாலை காணோம் சிந்திக்க வேண்டும் எல்லாரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதே மாதிரி என் அன்பு தம்பி இங்க வந்திருக்கிறார் மீச மணி டிக்டாக் பிரபலம் மீச மணி பயலுகடா இந்த மீசமணி முண்டை ஒரு வேலை பார்த்துட்டேன் மீசமணிக்கு டிஜிபிட்டியை தவிர எந்த வண்டி முண்டைக்கு ஓட தெரியாது இவன் போய் பாண்டாவை என்ஃபீல்டில் வச்சு ஓட்டலாமா என்ஃபீல்டில் வச்சு ஓட்டி பாண்டா முண்டைக்கு மூஞ்சி ஊற அரைச்சி போச்சு ஆனால் கடைசியில் தப்பிச்சுக்கிட்டே மீசமணி உங்கள் ரெண்டுத்துக்கு ஒரு வண்டி தான்டா மொங்கு வண்டி ஓட்டுங்க வெதற குத்திராமல் பார்த்துக்கங்கடா உலகத்திலே என் அன்பு இளைய சமுதாயம் என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் டூரில் போகும்போது 3 பேர் 4 பேர்லாம் போகாதியப்பா அடுத்த மாதத்துலேருந்து 7 பேர் 11 பேரா போங்க என்னடா இண்டிகேட்டில் 2 பேர் தொங்குறேன் அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒருத்தன் வீலில் தொங்கிட்டு வரேன் மயனா சிந்திக்க வேண்டும் பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க ஆனால் வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர் இருக்கீங்களா கொத்தனார் அத்தனை பேருமே மட்டக்கம்புக்கு சமம் ஆமா
ஏன் கொத்தனாரு மட்டக்கம் வச்சிருக்காரு? தேக்கல்ல நக்க. தம்பி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம். காமெடி பின்றேன். ஆனந்தாமே மூத்தத்தை குடிக்க சொல்லு. காமெடி அப்படியே குப்பளிக்கிறேன். இங்க காமெடியை எரிக்கிறாங்க. நான் இடியப்பம் இந்த ஆரம்பிச்சால இருப்பா, கொஞ்சம் இருப்பா, அடுப்பு அமத்துப்பா. இன்னும் இடியப்பம் முடியாது. அடுத்த கேளும் கேட்கலாம். ஓசு தம்பிக்கு ஒரு காக்கில போட்டு விடு. ஓசு கப்ளிங்கு மாடு புடி மாடு. தம்பி தம்பி கீரி முண்டா இங்க வா. அவனை தூக்குடா வாடா. ஹலோ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பணியாரமா? அந்த அளவுக்கு போயிட்டே அந்த கொஞ்சம் ஜோலியை முடிச்சிடுறேன். இங்க இருங்க தம்பி, சும்மா பேசுங்க. ஏன்னா என்னைக்குமே தமிழன் பயப்படக்கூடாதா? அதுலங்க இந்த மதுரைக்காரன பயப்படவே கூடாதா? பாரு, உனக்கு எத்தனை அன்னைங்க கை தட்டினாங்க. என்ன படிக்கிறப்பா? இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணப்படாது மயில். இல்ல என்ன படிக்கிற? மைக்கில் சொல்லி எத்துப்புள்ள அந்துவோம் உண்ட மைக்கு திஸ் மைக் லாங். பயப்படாதா? எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் மதுரைக்காரன்டா ஒரு மரியாதையும் ஒரு பயமும்ன்றான். என்ன படிக்கிற தம்பி? இங்க நக்கு. சனகனமான முழுசா சொல்லு. மாடு புடி மாடு. பிட்டு படம் பாக்குறியா முண்டை? உன் வயசு கப்புளிங்க. போங்க அங்க போய் சூம்புங்க. சனகனமான சொல்ல தெரியல. தேசிய கீதத்தை ஒரு மாணவனாகப்பட்டவன் மாணவியாகப்பட்டவன். தம்பி இந்த எங்க வாங்க. ஏய் வாடா வாடா. இவன் அள்ளி ஆடு பின்னிட கை தட்டலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரியுமா தம்பி? வீட்டில் போய் அப்பாட்ட காசு வாங்கி 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிரு. தியாகியா செத்துறேன். அப்துல் கலாம் ஐயா யாரா? அப்துல் கலாம் ஐயா யாரு தெரியல. உங்க அப்பாவை பார்த்த ஐயா வேற என்ன தெரியல? தம்பி போயிருங்க தம்பி, போயிரு. ஐயா ஒரே ஒரு விஷயம், நகைச்சுவைக்கா இங்க கூப்பிட்டு நான் பேசல. இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் பெற்றதாய் தகப்பன் கண்காணிக்க விட்டால் உங்க குழந்தை படிப்பிலே எப்படித்தான் இருக்கும் சிந்திக்க வேணும். நான் ஒண்ணுமே கேட்கலையா அவன்கிட்ட? என்ன கேட்டேன்? வந்தவன்ட்ட சனகனமன கேட்டேன், இவன்ட்ட அப்துல் கலாமைய கேட்டேன், தெரியல. இதே ஒரு கிரிக்கெட்டை பத்தி கேளுங்க. நோனி டோனி, என் தலைவன் டோனி கடைசி வரைக்கும் இறங்கலையாடா. இப்ப இறங்குறாரு, அப்ப இறங்குறான்னு பார்த்தா எவன் வேணா இறங்குறான். திடீர்னு பார்த்தா சீரணின்றாங்க, கிசான் கிசான். ஆனா என் தலைவன் தம்பி உங்க வயசுதான் ஆகுது, 15 வயசு. கிரிக்கெட்ல ஒருத்தன் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு பப்புளு. சூரிய வம்சிய தெரியுது, அப்துல் கலாம் ஐயா தெரியல. தம்பி நீங்க ஆந்திரா போறது நல்லது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராக்கெட் கிடையாது, புஸ்வானா. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படித்தான் அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சான்னு ஒரு வயசான ஆளை கேட்டேன். அவர் படக்குன்னு சொன்னார். ஆட்டியவாரம் பார்த்தாரு, மாட்டியவாரம் பார்க்கிறார். கலாம் அவர்கள் என்ன செஞ்சார்? நாடு வல்லரசாக வேண்டும். இன்னைக்கு பாகிஸ்தான் ஈரான் சண்டை ஓடுறாங்க. சண்டை ஓடும் போது எந்த நாடுகள் சண்டை ஓடாலும் ஏன் இந்தியா பயப்படல? ஒரே ஒரு தமிழன் நினைத்து இந்த இந்தியா பயப்படார். அவர்தான் ஏவகன நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இளைஞர் பாக்கெட்ல இந்தியா இருக்கின்றார். இப்ப பூலிப்பும் கணேஷ் போய் வச்சிருக்கிற கையில இருக்கின்றார். கப்பு சைடிஸ் செவனப்பு. சிந்திக்க வேண்டும். யாரை கேட்டாலும் ஒன்று சொல்றிய, ஏன் குடிக்கல? என்ன குடிக்கிறீங்க கேட்டால் என்ன சொல்கிறேன்? வேலைக்கு போனாலாம் சொல்கிறேன். ஏன் குடிக்கிறிய? உடம்பு வலி.
ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் படுத்து கிடப்பேன். அப்பயே அதையும் சொல்லி உடம்பு வலி இலவட்டத்தை பூரா கேளு. ஏன்டா தண்ணி அடிக்கிற? லவ் ப்ரோ, லவ். அதுலேயும் லவ் பயங்கரமா. அரே என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணை ஒரு பொம்பளை பிள்ளைய நீ உயிருக்கு உயிராக விரும்பி உன்னுடைய உண்மையான காதலை விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை போதுன்னா உனக்குன்னு ஒருத்தி இந்த உலகத்தில் இருப்பான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வாடா அசிங்கம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, 10 பேரை சேர்த்து கொண்டு போய் பாரில் தண்ணி அடிக்கிறேன். கேட்டா ஏமாத்திட்டாடா, ஏமாத்திட்டா. ஆத்தாளுக்கு கோல்டு வின்னர்லாம் வாங்கி கொடுப்பேன் மச்சான். என்ன மயத்துக்கு வாங்கி கொடுக்குறேன், பேம்பஸ் வாங்கி கொடுப்பேன், சட்டி பொம்மை சட்டி வாங்கி கொடுப்பேன், ஊம்பு ஊமா. அதுலயும் சில பேர் பார்த்தா சீரட்டை வச்சு மடுவில் சுடுவேன். சுட்டு முண்டைக்கு இந்த தண்டியா வீங்கி போயிடும். அந்த புள்ள இன்னொருத்தண்ட போகும்போது தாட்டா காக்க ராகுல் இவன் சுட்டு. அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடிட்டு தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு தேசத்தெல்லாம் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகை எடுத்து ஆத்தனையே நமக்கு தந்தார். வெற்றிகளை குவித்தார் ஐயா, பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம். தென்பாண்டி ராமன் நாடு தேசத்தெல்லாம் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா, இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தேசத்தெல்லாம் அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணா, தமிழக மண் மீது புகழ்ந்து பெண்ணா. இந்தியவும் ஈட்டார், தமிழக மண் மீது அன்பு கொண்டார். உங்களை எண்ணி பாடுகின்றோம், பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் ராமேஸ்வரம் தேசத்தெல்லாம் அப்துல் கலாம். மதிப்பு மரியாதை கூறிய தமிழ்நாட்டு கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி மிக பணிவுடன் கிராமத்தார் சார்பாகவும் நாடகத்தை நடத்தக்கூடிய மாண்புமிகு பி மூர்த்தி பிஏ எம்எல்ஏ வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் அவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். காவல்துறை ஐயா, ஐயா வாங்கய்யா, ஐயா வாங்கய்யா. நன்றி நன்றி. உங்கள் அன்பு மட்டும் போதும் என்று சொன்ன இந்த அதிகாரி ஐயா அவர்களை நான் வணங்குறேன். ஐயா உங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் நம்ம கார் நிற்குதுயா, நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். என் டிரைவர் ஒரு லூசு கண்டாலிமே, டிராக்டர் ஓட்டுனவன் 3 சாலை அடிச்சுட்டு வந்து தான் நிப்பாட்டுவேன். ஆனால் லேசாக தூத்த விழுந்துடக்கூடாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உண்மையிலேயே இந்த ஓட்டுநர்களை நம்ம லேசாக சொல்கிறோம். நிறைய பேர் பைபாஸில் போகும்போது
வெளி மாநிலத்துக்கு போகும்போது கண்ணிலே அமிர்தாஞ்சனை தேய்த்து கொண்டு ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்காக எத்தனையோ ஓட்டுற கஷ்டம்தான். எல்லா தொழிலும் கஷ்டம்தான். தொங்காசும் கஷ்டம்தான். என் தம்பிகளுக்கு நான் சொன்ன வார்த்தை பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் பேப்பரில் எழுதுறதுக்கு வந்துட்டாங்க. தொங்காசு என்றால் என்ன, கப்புலிங்கி எதை சேர்ந்தது, ஓசு எதை சேர்ந்தது. இந்த வயதிலையும் உழைத்து வாழக்கூடிய இந்த கள்ளப்பருப்பு வியாபாரியை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்னுடைய நண்பன் 20 வருஷமா என் நண்பன் இன்னும் அந்த இது விற்கலை. இல்லை வேறது. அது உழைத்து வாழக்கூடிய அத்தனையுமே தமிழகத்திலே புனிதமானது. இங்க இருக்கின்ற தாய்மார்களை அத்தனை பேருமே எம்கேஆர் வணங்குறேன். ஆத்தா கை தட்ட மாட்டேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கை தட்டணும். அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் கால் கடுக்குது, இடுப்பு கடுக்குது. கண்டங்கர் ஆண்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எத்தனை மது வருந்தினாலும் பெண்களை மட்டும் கை நீட்டி அடிக்காதீங்க. இந்த உலகத்தில் பெத்த தாய்க்கு அப்புறம் நம்ம எப்படி கிடந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரே ஜீவன்னா கட்டின பொண்டாட்டியை தவிர யாருமே கிடையாது. நீ 1000 வப்பாட்டி வைக்கலாம், அதுக்காக 1000 போய் தரக்கூடாது. வப்பாட்டி வைப்பது மிகப்பெரிய டேஞ்சர் ஒர்க். டேஞ்சர் ஒர்க்கு தான். பொண்டாட்டி இருக்கும்போது வப்பாட்டி ஃபோன் அடிச்சுன்னா எவனாவது பேசுவானாக்க அப்படி எடுத்துக்கிட்டு சொல்கிறா கவிதா மைத்த பேசுவேன். பொண்டாட்டி இருக்கும்போது அப்படி ஃபோன் அடிச்சிச்சுன்னா, ஹலோ அந்த சிமெண்ட்டு மூடை இறக்கிருங்க மச்சான், சிமெண்ட்டு மூடை காங்கிரீட்டு போட. ஆனால் இந்த உலகத்திலேயே நம்மளை எல்லாம் பசிய போக்கக்கூடிய ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டு இருக்குன்னா விவசாயி. விவசாயம் நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம். எங்கள் ஐயா கோடாங்கெல்லாம், எங்கள் ஐயா பேர் முனியாண்டி, நான் சின்ன வயசாக இருக்கும்போது சின்ன கலப்பை செஞ்சு சின்ன கண்ணுக்குட்டியை அந்த கலப்பையில் பூட்டி இப்படி தாண்டா உழுகணும்னு எங்கள் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தார். 2 சாலை அடிச்சுட்டு வருவேன். எங்கள் அப்பத்தாவை எங்கள் ஐயா உழுதுருவார். ஆமாம் 18 உள்ள வந்துச்சு எங்கள் அப்பத்தா. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் கப்ளிங். 12 உள்ள வந்துச்சு. இடுப்புல ஒரு பிள்ளை இருக்கு, ஒருத்தர் நடந்து போவேன், வயிற்றுல ஒன்று இருக்கு, இன்னொன்று ரெடியாக எங்கள் ஐயா ஓசை தீட்டி வச்சிருக்கேன். ஏன் அத்தனை பிள்ளைய பார்த்தார்? இன்னைக்கு சட்டியை கலட்ட முடியல. அன்னைக்கு கோமணம் தான் போகிற வகையில கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. ஒரு சீமக்கருவை சடன்னு கேட்குதுன்னா கிளவியை கொண்டுக்கிட்டு கேட்டேன் பிரித்து எடுத்துருவாங்க. பிரித்து சேச்சி தூரம் முறிக்கிற மாதிரி முறிச்சு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அன்றைய பிறந்த குழந்தைகள்லாம் திராசில் வச்சா முள்ளு வளையும். 7 கிலோ 8 கிலோ இருப்பாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு அம்மானு பால் கொடுக்க போய் முட்டுவேன். அவங்க அம்மா கரையில் அரைச்சு விழுந்து பார்த்தா அன்னகுண்டா மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு பிள்ளை பார்த்தா 1/4 கிலோ 300 கிராம் 900 கிராம். எங்க மயனா சட்டிக்குள்ளேருந்து எடுக்கிறேன். இந்த மூத்தவே இலையவே இங்கிருந்து எடுக்கிறேன். இலையவே கொஞ்சம் ஹீட்டு தாங்க மாட்டேன், பிரிச்சில் இறங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பள்ளிக்கூட லீவில் என்ன செய்யணும்? என்னப்பா குளிக்கணுமா? படிக்கணும். சூப்பர், கை தட்டலாம். தம்பி டெய்லி படிக்கிறீங்க, தெரிச்சு போங்க. பள்ளிக்கூட பரீட்சை லீவுக்கு பெத்ததாயதப்பன் கஷ்டப்படக்கூடியது அவங்களுக்கு தாயா தெரியும். நாய் கூட படுத்துருக்கு பூரா இது பண்ணிட்டேன், மங்குன்னு தப்பிக்கிட்டு. எங்கள் அப்பாலாம் நான் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடுவேன். கிரிக்கெட்டில் நான் பெரிய வேகப்பந்து வீச்சாளர். திகுன்னு ஓடி வருவேன், பந்து மெதுவாக போகும், 6 அடிச்சிருவாங்க, என்னை தூக்கி போட்டு வைவாங்க. ஆனால் கிரிக்கெட் உண்மையிலே IPL பார்க்குற ஆள்லாம் கைதுங்க. யானை கதை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ முக்கியம் இந்த வெயில் ஹீட்டுக்கு. ஆனால் என்னைய மாதிரி அறிவாளி உலகத்தில் யாரும் இல்லை. யானையை எலி செஞ்சிச்சுன்னு சொன்னேன் பாரு. அந்த கதை உங்களுக்காக சொல்கிறேன். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் வயிற்றுல சுடு தண்ணியை லேசாக குடிச்சு விட்டு செல்லில் கேட்கணும், வெளியே தரும், அப்படி போகும். யானை கதை உங்களுக்காக. ஒரு யானை எதுக்கு ரொம்ப தூரம் போக, இந்த கிரவுண்ட் இருக்குல்ல,
இதில் டெய்லி வாக்கிங் வந்து அம்மன் ஹோட்டலில் போய் போண்டா வாங்கி திங்க. அம்மன் ஹோட்டலில், அந்த அம்மன் ஹோட்டலில் அடுப்படியிலேருந்து ஒரு எலி இந்த யானையை டெய்லி வாட்ச் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு டொங்காஸுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி வெக்கத்தை விட்டு கேட்டுருவோம் அப்படின்னு யானை பக்கத்தில் வந்து யானை ஒன்றே ஒரு நாளைக்கு நான் லேசாக பருத்தி பால் கிண்டேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, இப்போ கிண்டக்கூடாது, ஹீட்டு, ஸ்ட்ரா போட்டு இளநீ வேணா உறிஞ்சிட்டு போ. யானைக்கு அப்படியே யானை டயர்டாயிரும். யானை சொல்லியிருக்கு, எலி நீ ஸ்பீடாக பண்ணுவ நீக்குற மாதிரி, என்னால் அது டயர்டாயிரும், கப்ளிங் டேமேஜ் ஆகிடும். ஆனால் அந்த யானை ஒரு ஐடியா சொன்னிச்சு, பப்ளிக்கில் பண்ண வேணாம், பூரா ஆளு ஒரு டீ சாப்பிட வருவாங்க, எல்லோரும் டீ கிளாஸை கூட உள்ளே திணிப்பேன். நோ, ஆள் அவுட்ரு வந்துடும். மேலூர் அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு பைபாஸில், அங்கே வந்து உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காமி அப்படின்னு. சரின்னு யானை போய் ரெடியாக வெயிட் பண்ணுது. எலி அன்னைக்குன்னு பார்த்து கண்டனரை ஓட்டிகிட்டு போகுது. கண்டனரை ஓட்டி போய் வளைச்சி நிப்பாட்டி யானையை சுற்றி வந்திருக்கு. 2 மணி நேரமாக முண்டை கப்ளிங் தெரியல. ஒரு வழியாக கப்ளிங் உள்ளேயே போயிடுச்சு. யானை படார்னு குசை போட்டு விட்டுருச்சு. சத்துன்னு போய் படிக்கல்ல அடிச்சு கிருன்னு வந்து மெதுவாக செஞ்சுக்கிட்டு வந்துருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை, ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வ, இப்போ சந்தோஷமாடா, ஒரு சாங்கு பாடுவோமா? வேணா மது பழக்கம் மீசமணி பாண்டா வேணாமுடா, நமக்கு குடிப்பழக்கம் பீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடிப்பழக்கம் பீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற உள்ள வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா. நமக்கு அது பழக்கம் 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம் வேணாமையா குடிப்பழக்கம் பீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் பாடுதே. தம்பி அந்த பையன் இருக்குல்ல, அப்புறம் என்ன மயத்துக்கு உட்காந்துருக்க, என்னை கண்டாலே என்னமோ மஞ்சோட்டு மாடு மாதிரி பயப்படுறாங்க. அங்கே உட்காரக்கூடாதுப்பா, அந்த லைனில் ஏறி தொங்கணும், கீழே விழுந்து தொலைச்சிடாதீடா, காலையில் இவங்களுக்குள்ள உளுந்த வடை வாங்கி தரணும். இதுதான் உண்மை. எதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்கிறவன் முட்டாள். நான் சொன்ன ஒரே சொல்லுனால் என் பேச்சை கேட்ட என் தம்பிகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு அமையும்டா. இன்னும் 8 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. என்ன கரத்திலும் பொன்னர் வழங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா சாஸ்திரி நகர் ஊமச்சிகுளம் நம்மளை எல்லாம் காத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற சந்தன மாரியம்மன் திருக்கோவில் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கோயில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் மதிப்பு மரியாதைக்குரிய பி மூர்த்தி BA MLA வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் மூர்த்தி அவர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு
இந்த அன்பான உறவுகள் அன்பை சம்பாதிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் அலங்கம்பட்டியைச் சேர்ந்த SP செல்வம் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி காரக்குடியை சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே இப்ப வரைக்கும் இவரிடம் நடிக்காத வள்ளிகள் தான் அதிகம். பேச்சு என்றால் எத்தனையோ நாரதர்கள் நாடக உலகத்தில் இருந்தார்கள், இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் பெயரை சொன்னால் கூட்டத்திலே கண்டிப்பாக கைதட்டு வரும். எனது அன்பு மச்சான் AS கலைமதி அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது, எத்தனை பேத்துக்கு ஆசிரியர் பிறந்த. அன்றைய காலத்தில் வாத்தியார்கிட்ட போய் எந்த ஒரு நடிகன் நாடகத்துக்கு வரணும்னா பாடம் படிக்கணும். இன்னைக்கு தேவை கிடையாது. யூடியூப் வாயிலாக பார்த்து எத்தனையோ கலைஞர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலத்திலிருந்து சிறு வயதிலிருந்து ஒரு பெரிய ஞானஸ்தன்னா எங்கள் அன்பு வாத்தியார்றேன். இவரை மாதிரி வாசிக்க முடியாது. ஒரு பாட்டுக்கு என்ன இருக்கோ, இசையமைப்பாளர்கள் திரைப்படத்தில் என்ன இசையமைத்தார்களோ அதே போல இசையை மீட்டி எத்தனை ஊர், ஒரு போகாத ஊரே கிடையாது. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் வாத்தியார் ஆசிரியர் பெருந்தகை. இன்னைக்கு ஏப்பா நாடகத்துக்கு வரலேன்னு கேட்டேன். எங்கள் வாத்தியார் இவர் ஜெயஞ்சித்தப்பாவும், அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பாவும், எங்கள் சித்தப்பா நாகலின் சித்தப்பாவும் தான். நான் நாடகத்துக்கு வரும்போது எங்கள் மணிவாத்தியாருக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களே மேடையில் இப்படி பேசுகிறா, அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினது எத்தனை பேர் நாடக உலகத்தில் இருந்தாலும் எனக்கு ஒரு குருநாதர் நன்று சித்தப்போ. மரியாதைக்குரிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, வேந்தம்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற PS நாகலிங்கம் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். என் மனவாடில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்ன சிறுகதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டே, சிறகுகளின் தீவானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தே. ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவி இதயம் தாங்குமோடி கொண்டு. என் மனவாடி சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், வரங்களை அவனே கொடுத்தார். மனிதனில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்போ. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். பறந்திடா ராகம் இதுதானே, ராகம் உண்டு தாகம் உண்டு, என்னை நானே தட்டிக்கொள்வேன். என் நெஞ்சில் ஈரம் உண்டு, வேறென்ன வேண்டும்? என் மனவாடி சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் இன்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகளின் தீவானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன்.
சொல்லவே இதயம் தாங்க ஓடி சொல்லு என் மனவாடி இறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் இறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என்னப்பு அங்கிட்ட தயவு செய்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் இறங்கிக்கங்க. இல்லை சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் ஃபேனில் உட்காருங்க. நீ வாசிப்பா, வா பேட்டி வாசிக்கிறியா? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா. உண்மையிலே நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்குனது யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பு டிவி ஜெயம் அவர்கள் அதிக மாணவர்களை உருவாக்கினார். அவருடைய சிஷியம் பிள்ளைதான் இந்த மிருதங்க சக்கரவர்த்தி. சிறு வயதிலிருந்து ஜீனில் வருவதுதான் யாராக இருந்தாலும் கலைஞனா உருவாக முடியும். என் அன்பு தம்பி கருவறையில் இருக்கின்ற பொழுதே இவன் பெரிய ஞானமான ஒரு ஞானியாக ஒரு கலைஞனாக வருவான் என்று பெத்ததாய் தகப்பனுக்கு அன்றே தெரிந்ததுனால தான் பல விருதுகளை வாங்குவாய் நாடக உலகத்திலே வைப்பதற்கு வீட்டில் இடம் உள்ளடான்னு அப்பா அம்மா அன்னைக்கே யோசிச்சு வச்சிருக்காங்க. பேரு விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பாரு. மருது இந்த வாசிப்பெல்லாம் இவர்கள் ஆசான் டிவி சேஞ்சத்தப்பா சொல்லி கொடுத்த பாடம் ஒரு பக்கம் இருந்தாலும் அத்தனை பாடம் இருந்தாலும் இவ்வளவு சுறுசுறுப்பா ஐயா ஐயா அப்ப அப்ப நம்ம தம்பிதே ஐயா ஐயா அப்ப அப்ப எப்பாய் விடுப்பா சித்தப்பா ஏ சித்தப்பு விடு. இல்லை தம்பி தெரியாமல் அன்புனால வந்துட்டேன். அதை அன்பா அதை வரணும். எப்பாய் தெரியலன்னு சொல்லிட்டால விடுவேன். நீ பெரிய அகராதி குதிமேனா இருப்பே அவளைய அதில் மயன் சொல்றதை கேட்கணும். விடுப்பா தெரியாமல் வந்துட்டேன்ல. நீ நான் அடிச்சு விட்டாலும் 75 பேரை பாஞ்சிருவேன். ஒரே ஒரு விஷயம், தெரியாமல் நடப்பது தவறு, அதை மன்னிப்பது தான் இந்த கிராமத்தினுடைய பண்பு. அப்பா ஏ சித்தப்பு என் தம்பிக்கா உன் காலில் வந்து நான் மன்னிப்பு கேட்குறீங்க. வா வா
சரிதானே சரிதானே. மருது இவ்வளவு தூரத்துக்கு வாச்சது என்ன நினைக்கிறீங்க? யாருமே சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். அவன் இன்னும் கல்யாணம் பண்ணலை. கல்யாணம் பண்ணியிருந்தான்னா 2 அடியில் கிண்ணா 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 இழுத்துருக்கான். கல்யாணம் முடிஞ்சா ஓமாயம் தானப்பா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இந்த கிராமத்தார்கள் உண்மையிலேயே கர்ணன் தான் அத்தனை பேருமே. இங்கே ஆல்ரவுண்டா இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தான் தெரியும். அங்குவிலாஸ், திண்டுக்கல் அங்குவிலாஸ் நாடக கம்பெனி. அந்த கம்பெனியில் அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் எத்தனையே கிராமத்துக்கு இந்த பலவாத்திய சக்கரவர்த்தி தான் வேணும் என்று சொல்லுகிறார் என்றால் அவ்வளவு இனிமையாக. பலவாத்தியம் என்றால் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ரப்பு ரப்புன்னு அடிச்சு இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் ஆல்ரவுண்டர்லாம் அடிக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்காக அடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் தப்பா சொல்லலை. ஆனால் மிருகத்துக்கு ஒரு பக்க பலம்தான் இந்த ஆல்ரவுண்டை தவிர. உண்மைதானப்பா. ஆனால் இன்ன வரைக்கும் கையில் வாசிப்பார் பேர் சொன்ன உடனே அந்த ஒரு சொல்லு சுத்தம் எந்த பலவாத்தியத்திட்ட இருக்காது. எனது அன்பு ஆசான் திண்டுக்கல் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். திறமைக்கு ஒரு வயது ஒரு காரணம் இல்லை. ஆனால் இந்த வயதிலையும் ஓய்வு எடுக்காமல் இந்த கலையை நேசித்து இந்த மக்கள் மத்தியிலே பேர் வாங்கி கொண்டிருக்காரே, இவரை பார்த்து தான் தெரிகிறது வயதானவர்கள் இன்னும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டிலே. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் பெருங்கொண்ட ஒரு ஜவுளி வியாபாரி. உண்மைதான், செய்யும் தொழிலே தெய்வம். பகல்ல ஜவுளி வியாபாரம், நைட்டு தாள கலைஞர் எங்க அண்ணே இன்பச்செல்வம் அவர்கள் சீன்தாளம். கூப்பிட்டா சாமி வருமா?